ஆனைமலையை நன்னன் என்ற ஒரு மன்னன் ஆண்டு வந்தான். ஒரு நாள் ஒரு முனிவர் மிகவும் சக்தி வாய்ந்த சுவையுடைய ஒரு மாங்கனியை கொண்டு வந்து மன்னனிடம் கொடுத்து, தாங்கள் இக்கனியை உண்ண வேண்டும். இது மிகவும் சக்தியும் சுவையும் வாய்ந்தது. அதை உண்டுவிட்டு அதனுடைய கொட்டையை தாங்கள் ஆற்றில் இருந்து விட வேண்டும் என்று கூறினார். மன்னனும் அவ்வாறே செய்வதாக வாக்களித்தார். அவன் அந்த மாங்கனியை உண்டு அதன் சுவையால் கவரப்பட்டு முனிவர் கூறியபடி செய்யாமல் அந்த கொட்டையை தன்னுடைய அரண்மனையில் நட்டு வைத்து வளர்க்க ஆரம்பித்தான். அதை மிகவும் கவனமாக போற்றி பேணி பாதுகாத்து வளர்த்து வந்தான். நாளடைவில் அது வளர்ந்து விருட்சமாகியது. ஆனால் அதிசயம் என்னவென்றால், அவ்வாறு வளர்ந்த பெரிய மரமான அந்த மரத்தில் ஒரு பிஞ்சோ கனியோ ஒன்று கூட விடவில்லை. நாளடைவில் அதிலிருந்து பூக்கள் மற்றும் தோன்றி உதிர்ந்தன. மன்னன் காத்து காத்து ஏமாந்து போனான். பின் இறுதியாக கனி கொடுத்த அந்த முனிவரை எங்கிருந்தாலும் தேடி கண்டுபிடித்து அழைத்து வருமாறு வேண்டுகோள் விடுத்தான். அவரை தேடி அழைத்து வந்தவுடன் முனிவரும், மன்னா, நான் தங்களுக்கு கொடுத்த கனி மரத்திலிருந்து பறிக்கப்பட்டதல்ல. பல வருடம் தவம் செய்து என்னுடைய குருநாதர் எனக்கு விரும்பி கொடுத்த கனி. அதை நான் உண்பதை காட்டிலும் நாடாளும் மன்னனாகிய நீ சுவைப்பதுதான் சாலச் சிறந்தது என்று நான் உன்னிடம் கொடுத்தேன். நான் கூறியதற்கு மாறாக நீ கொட்டையை ஆற்றில் வீசாமல் நட்டு வைத்ததால் வீண் வம்பை விலக்கி வாங்கி கொண்டாய். மேலும் அந்த கனி ஒரு முறைதான் காய்க்கும், ஒரு பழம்தான் காய்க்கும், மீண்டும் அது காய்க்காது. அது மட்டுமல்லாமல் ஒரு நாட்டில் விளைந்த கனியை மற்றொரு நாட்டில் உள்ளவர்கள் தான் உண்ண வேண்டும். அந்த நாட்டில் உள்ளவர்கள் அந்த கனியை உண்ணக்கூடாது என்று இதனுடைய தாத்பரீகம் கூறுகிறது என்று கூறினார். அப்படியானால் இந்த மரத்தில் விளையும் கனியை யார் உண்ண வருவார்கள் என்று துறவியிடம் மன்னர் கேட்டார். அதற்கு துறவி, வேறு நாட்டில் இருந்து வரும் ஒரு கன்னி பெண் தான் இந்த கனியை உண்பாள். அவள் அஷ்டம சித்திகளை உடையவள். அவள் ஒரு தெய்வ பிறவி. மேலும் அவள் மானிட பிறவியே அல்ல, சகல சக்திகளும் வாய்ந்தவள். ஆதலால் நீ இந்த மரத்தின் கனியை தனக்கு கிடைக்கவில்லையே என்று மரத்தை அறுத்து விடாதே, வெட்டியும் விடாதே. சகல சக்தியும் வாய்ந்த ஒரு அம்மன் கன்னி பெண்ணாக வந்து இந்த மரத்தின் கனியை உண்பாள். அதுவரை காத்திரு என்று கூறி அவர் விடைபெற்று சென்றார். இம்முறையும் மன்னன் முனிவரின் பேச்சை கேட்க மறுத்து விட்டான். அவர் சென்றவுடன் இந்த கனியை தானே சுவைக்க வேண்டும் என்ற ஆவல் கொண்டான். மேலும் அது விளையப் போகும் ஒரே ஒரு கனி, அதை யாரும் உண்டுவிடக்கூடாது. அந்த மரத்திற்கு பயங்கர காவல் வைத்தான். சதா சர்வகாலமும் 24 மணி நேரமும் காவலை நீட்டித்து கொண்டே இருந்தான். அதே நேரத்தில் வேறு நாட்டில் கருமேஸ்வரன் என்ற ஒரு மன்னன் வாழ்ந்து வந்தான். அவருடைய குலத்தொழிலே யானை வியாபாரம்தான். அவ்வாறு யானை வியாபாரம் செய்து கொண்டு அவர்கள் நாடு கடந்து வரும்போது தாரகன் என்ற ஒருவன் தன் மகளுடன் வந்தான். அவனும் அவன் மகள் தாரணியும் ஆனைமலை பகுதிக்கு வந்து ஒரு வீட்டில் குடியிருந்தார்கள். தாரணி அக்கம் பக்கத்தில் உள்ள பெண்களுடன் சென்று ஒரு ஆற்றில் குளித்து கொண்டிருந்தாள். அந்த பெண் தாரணி எங்கு குளித்து கொண்டிருந்தாளோ அந்த ஆற்றின் அருகில்தான் அந்த மாமரமும் இருந்தது. இவள் குளித்து கொண்டிருந்த வேளையில் மாமரத்தில் இருந்த கனி தானாக விழுந்து இவளை நோக்கி வந்தது. இவள் பொன்னிறமாக ஈர்க்கப்பட்ட அந்த கனியின் அழகில் மயங்கி அதை எடுத்து சுவைத்து விட்டாள். உடனே செய்தி அரசனுக்கு எட்டியது. அரசன் உடனே தாரணியை அவள் தந்தையும் அழைத்து வரச் செய்தான். தாரணியோ உடனே மன்னனிடம் இருகரம் நீட்டி உயிர் பிச்சை வேண்டினாள். மன்னா, நாங்கள் வேறு நாட்டில் இருந்து வருகிறோம். தாங்கள் முரசு அறிவித்ததும் தண்டோரா போட்டதும் எதையும் நாங்கள் அறியவில்லை. மேலும் ஒரு மாங்கனிக்காக கொலை செய்வார்களா என்று எனக்கு தோன்றவில்லை. அதனால் எங்களுக்கு உயிர் பிச்சை தந்துருள வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தாள். ஆனால் அவள் கோரிக்கையை செவி மடுக்காத மன்னன் அவளை கொலை களத்திற்கு அனுப்பினான். கொலைக்களத்திற்கு கொன்று சென்று அவளை கொலை செய்தனர். அந்த நேரத்தில் அவள், மன்னா, நான் மறைந்தாலும் மீண்டும் வருவேன். மிகுந்த சக்தி வாய்ந்த தெய்வமாக விளங்குவேன். ஆனால் என்னை கொலை செய்த காரணத்தால் உன்னுடைய நாடும் மக்களும் அழிந்து போவார்கள் என்று சாபமிட்டு அவள் உயிர் நீத்தாள். அந்த பெண்ணின் உடலை அவள் தந்தை பெற்று கொண்டாயும் ஊரில் உள்ளவர்களும் மண்ணால் உருவம் செய்தனர். மாங்கனிக்காக உயிர்விட்ட காரணத்தினால் மாங்கனி அம்மன் என்று அழைக்கப்பட்டு நாளடைவில் மாசாணி அம்மன் என்று மருகியது. அது சிறிய மயான அம்மனாக இருந்து
நாளடைவில் வளர்ந்து பெரிய கோயிலாகவும் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாகிவிட்டது. அதே நேரத்தில் நன்னனை எதிரி நாட்டு படைகள் சூழ்ந்து அழித்து ஒழித்து அவனது வம்சத்தையே கூண்டோடு அழித்தார்கள். இதுவே மாசாணியம்மனின் மற்றொரு வரலாறு ஆகும்.